கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரர்களே, உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். வாரத்தின் முதலாவது நாள் நாம் தேவனை தொழுது கொள்ளும்படியாக ஒன்று கூறியிருக்கிறோம். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்வர்கள் யாவரும் ஆவியோடும் உண்மையோடும் முழு பலத்தோடும் தொழுது கொள்வோம். இப்பொழுது நாமும் ஆரம்பம் தொடக்கத்துமாக சகோதரர் ஊழியக்காரராகிய ஜோசப் பிரதரை நாம் அன்புடன் அழைக்கிறோம். அனைவரும் எழுந்து நின்று தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் நீதியும் நிறைந்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, தகப்பனே, இந்த காலை வேளையிலே மனமகிழ்ச்சியான நாளை எங்களுக்கு தந்து உண்மை அப்பா பிதாவே என்று அழைக்கும் அந்த புத்திர ஸ்வீகார பாக்கியத்தை எங்களுக்கு தந்து ஆசீர்வதிச்ச தயவுக்காக நன்றி தகப்பனே. கடந்த நாள் முழுவதுமாய் உமது கண்ணின் மணியை போல எங்களை சுகபத்திரமாக பாதுகாத்து ஒரு சேதமும் இன்றி எங்களை ஆசீர்வதிச்சு பலப்படுத்தினதுக்காக நன்றி தகப்பனே. இந்த வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று சொன்னது போல உம்முடைய வார்த்தை நாங்கள் கேட்டு எங்கள் இருதயம் என்னும் பலகைகளை எழுதும்படி தேவரீர் நீதாமே எங்களை ஆசீர்வதிச்சு பலப்படுத்தணும் அப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும்படி இதோ சிறு சபையாக உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. தகப்பனே, பரத்திலிருந்து எல்லாவற்றும் எங்களுக்கு நன்மைகளை கொடுத்து உம்முடைய கிருபையால் இந்த நாளை ஆசீர்வதிச்சு தயவு பாராட்டின கிருபைக்காக நன்றி தகப்பனே. அப்பா, இதோ ஆராதனையில் 5 அம்சங்கள் உண்டு, ஒவ்வொன்றும் விசேஷித்தமானது அப்பா. இதோ ஜெபமும் பாடலும் உம்முடைய செய்தியும் உம்முடைய குமாரன் கர்த்தரின் பந்தியும் காணிக்கையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. தகப்பனே, இதோ சபைக்கு வர தடப்பட்ட உள்ளங்களை சீக்கிரமாக வந்து சபையாக முழு ஆராதனையில் பங்கு பெறும்படி உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரை எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மேய்ப்பெரும் இரட்சகருமா இருக்கிற உமது நேசகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து வழிநடத்தும்படி வின்சென்ட் சபையின் சார்பாக அழைக்கிறோம். ஜெபத்தை செய்த சகோதரர் ஊழியக்காரருக்கு சபையின் சார்பாக வாழ்த்து தெரிவிக்கிறோம். இப்பொழுது தேவனை ஆராதிக்க பாடல் மூலமாக நம்ம ஆராதிக்கணும். பாடலை பாடும்படி சகோதரர் ஊழியக்காரராகிய ஜோசப் பிரதரை 61 புத்தகத்துல பாடலின் 61 அனைவரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படி நாம் பாடலை ஏறெடுப்போம். ஆனந்தமாய் இன்பமாய் எங்கிடுவே தூய பிதாவை நான் தரிசிப்பேன். ஆனந்தமாய் இன்பமாய் எங்கிடுவே தூய பிதாவை நான் தரிசிப்பேன். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடு இருப்பார். ஆனந்தமாய் இன்பமாய் ஏறிடுவே தூய பிதாவை நான் தரிசிப்பேன். சேற்றினில் என்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. சேற்றினில் என்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே.
ஆனந்தமாய் இன்பகாலம் ஏகிடுவே தூய பிதாவின் முன் தரிசிப்பேன் வேத வார்த்தையில் இயேசுவை கண்டேன் வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார் வேத வார்த்தையில் இயேசுவை கண்டேன் வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார் எதற்குமே உதவாய் என்னையும் கண்டெடுத்தார் இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன் ஆனந்தமாய் இன்பகாலம் ஏகிடுவேன் தூய பிதாவை நான் தரிசிப்பேன் கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் சத்தம் செய்து என்னை அர்ப்பணித்தேன் கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் சத்தம் செய்து என்னை அர்ப்பணித்தேன் இயேசு ஆசையின் பூமியில் வேறில்லை என்றும் எனக்கவராதரவே ஆனந்தமாய் இன்பகாலம் ஏகிடுவே தூய பிதாவை நான் தரிசிப்பேன் உன்னை நின்று ஊழியம் செய்து உன் பாதம் சேர்த்திட வாங்கிக்கிறேன் உன் பின் சென்று ஊழியம் செய்து உன் பாதம் சேர்த்திட வாங்கிக்கிறேன் தாரும் தேவாய் ஏழைக்கு மாறாத உந்தன் அன்பை கண்பாரும் என்று நானும் மெய்யறியே ஆனந்தமாய் இன்பகாலம் ஏகிடுவே தூய பிதாவை நான் தரிசிப்பேன் கேட்டிடுவே வாக்குகள் என்னை ஆற்றிட உந்தன் சமூகமே சேர்த்திடுவே வாக்குகள் என்னை ஆற்றிடுதே உன் சமூகமே வேதத்தின் மேல் வேதனைந்து நான் சேருவேன் பேரின்பம் சீயோனில் வாழ்ந்திடுவேன் ஆனந்தமாய் இன்பகாலம் ஏகிடுவேன் தூய பிதாவை நான் தரிசிப்பேன். அடுத்த ஒரு பாடலை தேவனை மகிமைப்படுத்தி பாடுவோம். பாடலின் 73ஆம் பாடல். பாடலின் 73 புத்தகத்தில் இருக்கிறது. அனைவரும் சேர்ந்து நாம் பாடுவோம். தேவ கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிபோம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தம் நம்மை காத்ததாலே நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தம் நம்மை காத்ததாலே அவர் நல்ல
உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீது தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீது தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூம். அக்கினி சோதனை பசிக்க வந்தும் முச்செடி தண்ணீர் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பசிக்க வந்தும் முச்செடி தண்ணீர் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூம். வெல்ல போலும் நீரை போலும் வந்து வேகம் ஆவியை அளித்தார். வெல்ல போலும் நீரை போலும் வீர வேகம் ஆவியை அளித்தார். நம்பிக்கை தைரியம் அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூம். பைபிள் வேத வாசிக்கும்படியாக பிரதர் பிரவீன் பிரதரை நம்ம சபையின் சார்பாக அழைக்கிறோம். தேவி வசனத்துக்குள்ள கடந்து செல்வோம். வசனம் பிரசங்கி 5:13-16 வரைக்கும் வாசிக்கப்படும். சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு கொடிய தீங்கும் உண்டு. அதாவது ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கு கேடுண்டபடி சேகரித்து வைக்கப்படுவதாம். அந்த ஐஸ்வர்யவான் விக்கினத்தால் அழித்து போகிறது. அவன் ஒரு புத்திரனை பெறுகிறான். அவன் கையில் ஏதொன்றும் இல்லை. தான் தாயின் கர்ப்பத்தில் இருந்து நிர்வாணியாய் வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்ப போவான். அவன் தான் பிரயாசனத்தில் உண்டான பலன் ஒன்றையும் தான் கையிலே எடுத்துக்கொண்டு போவதில்லை. தொடர்ந்து வழிநடத்தும்படி சபையின் ஊழியர் சகோதரர் வின்சென்ட் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம்.
வேதத்தை வாசித்த சகோதரருக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம். தேவனுடைய வார்த்தைக்காக ஜெபித்து தருமையாக இமானுவேல் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம். ஜெபம் செய்வோமாக. இஸ்ரவேலின் ஜெயபலமான எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த வழியில் என்னை எங்களை மட்டுமா நேசித்து வந்தேன். சரவல்ல தேவன், இனிமேல் எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறபடியால் உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாரத்தின் முதல் நாளிலே, இந்த காலை வேளையிலே நீர் எனக்கும் எங்களுக்கும் இந்த தருணத்தையும் இந்த ஸ்லாக்கியத்தையும் இந்த வாக்கியத்தையும் பரமபிதாவாகிய தேவன் பரலோகத்திலிருந்து எங்களுக்கு இப்படிப்பட்ட ஈவை தந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தை கொண்டு என்னோடு எங்களோடும் இடைபடும்படியாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் பிதாவே. அந்த வார்த்தைகள் யோவான் 6:63 வாசிக்கிறோம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமான ஒன்றுக்கு உதவாது. நான் சொல்லுகிற வசனங்கள் அது ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிற வார்த்தை கொண்டு என்னை எங்களை தேவன் எச்சரிக்க முடியாது வேண்டுகிறோம். பேசுகிற மகனை கூட தேவன் வார்த்தைகள் இருந்திருந்து வர முடியாய் உதவி செய்யும். நீதிபதி 3:3 சொன்னபடி கிருபையும் சத்தியம் விட்டு விலகாதிருப்பதாக நீ அவளின் கழுத்திலே பூண்டு அவளை இருதயமாக பலகைகளை எழுதி கொண்டு என்று சொன்ன தேவன் அந்த வார்த்தைகள் எனக்கு எங்களுக்கு புறப்படும்படியாக வேண்டுகிறோம். இந்த சத்திய வசனம் எங்கெங்க துணிக்கிறதோ அங்கெல்லாம் தேவனுடைய அன்பு கயிற்குள் இழுத்துக் கொள்ள முடியாது வேண்டுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். தடை பிள்ளைகளை துரிதப்படுத்தி உங்களுடைய சமூகத்திலே சன்னிதானத்திலே கொண்டு வர முடியாது உங்களிடத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம், மன்றாடுகிறோம், வேண்டு செய்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் எங்களை ஒப்புக் கொடுத்து வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபத்தை செய்த சகோதரருக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது தேவ செய்தியை கொடுக்கும்படியாக சகோதரர் பிரதர் குமார் பிரதரை தேவ செய்தி கொடுக்கும்படியாக அழைக்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரர்கள் யாவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் முகமுகமாய் காண செய்த தேவனுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். ஏனென்றால் நாம் ஜீவனோடு இருப்பதும் உயிரோடு இருப்பதும் நம்மை சுகபத்திரமாய் கொண்டு வந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தோம் இல்லையா? இப்போ இந்த வாரத்தில் முதல் நாம் கூடுகிறதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் கூடுறோம்? சத்தியத்துக்கு முன்னாடியே சில காரியங்களை தெரிஞ்சுக்கலாம். ஏன் நம்ம கூடி வருகிறோம்? எதற்காக கூடி வருகிறோம்? ஏதோ ஒரு தேவை இல்லையா? ஏதோ ஒரு தேவை இல்லையா? நம்ம வேற எதுக்கு போறோம்? தொழுது கொள்ளுகிறோம். ஓகே, எதுக்கு தொழுது கொள்ளுகிறோம்? கேள்வி, எதுக்கு தொழுது கொள்ளுகிறோம்? இப்ப நீங்க எதுக்கு வேலைக்கு போறீங்க? அது எதுக்கு யூஸ் ஆகும்? நம்ம உடமைக்கும் வாழ்க்கைக்கும் பிரோஜனம் உள்ளதா இருக்குது இல்லையா? அதற்காக தானே வேலைக்கு போறோம். அப்போ தேவனை தேடி வரணும், ஒரு நோக்கம் இருக்கணும். இருக்கணுமா இல்லையா? சொல்லுங்க, இருக்கணுமா இல்லையா? எந்த நோக்கத்துக்காக வரீங்க? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சகோதரர் பண்ணாங்க, தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுவோம். அப்போ ஆவி என்றால் என்ன? ஆவிக்குரிய காரியம்னா என்ன? ஆவின் வார்த்தைகள் என்ன சொல்லுது? அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் என்ன சொல்றேன்னாக்கா, நான் இல்லை, தேவனோட வார்த்தை என்ன சொல்றதுன்னா நான் என்பது இல்லை.
நான் என்பது எதுவுமே கிடையாது. நான் என்பது ஒன்றுமில்லை, எல்லாமே என்ன? ஜீரோ. தேவனுடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டு இல்லையா? அப்போ நம்ம தேவனுடைய வார்த்தை கேட்க உடனே எப்படி கேட்கணும்னா, நமக்கு ஆதாயம் இருக்கிறது. என்ன ஆதாயம்னா நித்திய ஜீவன் என்ற ஆதாயம், பரலோகத்துக்கு போகிற வழியின் ஆதாயம் நமக்கு இருக்கிறது. அப்போ அந்த நித்திய ஜீவனுக்கு போற வழியை கண்டுபிடிக்க தான் நம்ம என்ன பண்றோம்? சகோதரர் எவ்வளவு கிலோமீட்டர்ல இருந்து வராரு? ஒரு 15 கிலோமீட்டர்ல இருந்து வராரா? ஏன் வராரு? ஆத்மாவை காத்துக்கொள்ள, ரட்சித்துக்கொள்ள தேவனுடைய வார்த்தை ஜீவனுக்குள்ள வார்த்தையே நம்ம என்ன பண்றோம்? அது என்னவா இருக்கும்? இன்னும் தேடிட்டு இருக்கோம். 2000 வருஷமா அந்த ஜீவனுக்கு ஒரு வழியை தேடிட்டு இருக்கோம், கண்டுபிடிக்க முடியல. ஏன்? ஆவிக்குரிய காரியங்களை வளரல, ஆவிக்குரிய பாலை நீங்க உட்கொள்ளல இல்லையா? அதுதான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை, வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆவின் பாலை நீங்கள் உட்கொள்ளவில்லை, இன்னும் குழந்தையாக இருக்கிறீங்க. திருவசனத்தின் வாஞ்சியா இருக்கிற அந்த வசனத்தின் பாலை நீங்க உட்கொள்ளல, இன்க்ளூட் நாமம். ஏன்னா அந்த ஆவிக்குரிய காரியத்தை நம்ம வளர்ந்துட்டாக்கா என்ன ஆகுனாக்கா, நம்ம கண்ணு முன்னால உலகத்தின் பார்வை போவாது. ஆவிக்குரிய காரியங்களே செஞ்சுட்டு இருக்கோம். பவுல் சொல்றாரு, பார்த்துக்கிறீங்களா? இரவும் பகலும் என்ன சொல்றாரு? சபை மேலேயே யோக்கமா இருந்துச்சு, அவருக்கு நோக்கமா இருந்துச்சான். சபை என்ன ஆயிடும், என்ன ஆயிடும், இந்த ஒன்றியப்பட்ட சபை என்ன ஆகும், மற்ற சபைகள் என்ன ஆயிடும், அவர் என்ன பண்ணாரு? இரவும் பகலும் சபை குறித்து கவலைப்பட்டு இருந்தார். ஏன்னா அவங்க ஆவின் வளர்ச்சி விட்டு மற்ற போதனை கேட்டாங்கன்னா அப்படி அவர் சிந்திட்டு இருந்தார். அதுபோல ஆவின் காரியத்தை குறித்து நாம் நிறைய சிந்திக்க வேண்டியது. சகோதரர் வாசித்த வண்ணமாக நாம் இன்றைக்கான தெரிந்து கொள்ளப்படமான வேத வாசிப்பிலிருந்து பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 13 தொடங்கி 16 வரைக்கும் வாசிக்க கேட்டோம். 15 வாசித்தாரு, பரவாயில்ல. இந்த 15ஆம் வசனத்தை வாசிங்க பாருங்க. தன் தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தேன், வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்புவேன். அவன் தன் பிராயசத்தில் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையில எடுத்துக்கொண்டு போவதில்லை. இங்க பிரசங்கி மூலமா தேவனுடைய வசனம் தெளிவா சொல்றது. தன் தாயின் கர்ப்பத்திலே எப்படி அவன் ஒண்ணமில்லாத நிர்வாணியா பிறந்தானோ அதே நிர்வாணியா நான் திரும்ப அவ்விடத்துக்கு போவேன். சாலமன் மூலமா பிரசங்கி இந்த வசனத்தை வெளிப்படுத்த, தன் தாயின் வயிற்றிலிருந்து நிர்வாணியாய் வந்த நான் ஒன்றும் எடுத்துக்கொண்டு போக முடியாது. நிர்வாணியா திரும்ப அங்க போவேன். தன் பட்ட பிராயச சொல்றாங்க, பிராயசத்தில் ஒண்ணு கூட எடுத்துன்னு போக மாட்டானா. நீங்க பாத்துக்கிறீங்களா? இறந்துட்டு என்ன பண்ணுவாங்க? நீ கட்டு இந்த அண்ணா கவரை கூட கட் பண்ணிக்கோங்க, இடுப்புல இருக்கிற அண்ணா கவரை கூட கட்டுக்கோங்க. அப்ப நீ எப்படி வந்து அப்படியே போற. ஏன் நான் வந்து ஆவிக்குரிய காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுறேன். சகோதரருக்கு நிறைய டிஸ்கஷன் பண்ணிக்கிறேன். நீங்க ஆவிக்குரிய காரியத்துல வளர்னா மட்டும்தான் என்னை கூப்பிடும். உலகத்துக்குரிய காரியம்னாக்க நான் இதுதான் சொல்றேன், நான் முடிஞ்சப்ப சொல்றேன். ஏன்னா ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கணும்னா என்ன சொல்றது, அதோடைய நாலேஜ் டிஃப்ரெண்டா இருக்கும், அவங்களுடைய நடக்கைகள் வேற மாதிரி இருக்கும், அவங்களோட அப்ரோச்சிட்டி வேற மாதிரி இருக்கும். ஆவின் ரீதி அப்பற்பட்டது. இப்போ ஆவிக்குரியனா ஆவிக்குரிய வாஞ்சியை நம்ம கூட இருக்கோம். இவங்களோட பாடல் எப்படி இருக்கும், தேவனை மகிமைப்படுத்தி இன்னும் வித்தியாசமா இருக்கும். நான் தேவனை ஒன்று வித்தியாசமா மகிமைப்படுத்தணும். ஆவின் ரீதியா வளர்ச்சி அப்பற்பட்டதா இருக்கும். தேவனுடைய இன்னும் வார்த்தைகளை நான் ஆராய்ந்து கொண்டே இருக்கணும், அப்படியெல்லாம் தோணும். ஆனா உலகத்துக்கு மேல அவனுக்கு என்ன இருக்காது, நாட்டம் இருக்காது. அந்த உலகத்தை பத்தி அவன் கவலையே பட மாட்டான். ஏன்னா நிறைய வசனம் அப்படிதான். இப்ப சாலமன் ஏன் பிரசங்கிக்கிறான்னா, ஏன் இந்த வசனத்தை தேவன் அவங்க வெளிப்படுத்தி சொல்றான்னா, அவன் அனுபவிக்காதது ஒன்றுமே இல்லை. சாலமன் மாதிரி ஒருத்தர் வாழ்ந்தது உலகத்திலேயே கிடையாது. இதுக்கு முன்னாடியே இல்லை, இதுக்கு பின்னாடியே இல்லை. தேவனே சாட்சி கொடுத்துட்டான். பேர்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார். கொண்டாட்டியிலிருந்து, அவன் உட்கொள்ளும் உணவிலிருந்து, அவன் போட்ட துணியிலிருந்து யாருமே போட்ட
அவன் அவ்வளவு பெரிய செல்வன், அவ்வளவு பெரிய ஞானி, சாலமோன் ஞானி. அப்பேற்பட்ட ஞானியே சொல்றாரு, நீ என் தாயின் கர்ப்பத்துல இருந்து நான் எப்படி வந்தனோ அப்படியே அவளுக்கு திரும்பணும். 16 சொல்றாரு பாருங்க, அவன் அந்த பிரகாரமாக போகிறான், இதுவும் கொடுமையான தீங்கு. அவன் அவன் கற்றதும் பிரயாசப்பட்டதையும் அவனுக்கு லாபம் என்ன? அவனுக்கு என்னப்பா லாபம்? என்ன லாபம் நீங்க சொல்லுங்க. உலகத்தை நோக்கி நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் ஒண்ணுமே இல்லை. இப்ப இததான் சொல்ல வர, உலகத்திலிருந்து நீங்க ஏதாச்சும் நான் தெரிஞ்சுக்கணும், நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சுன்னா லாபம் ஒன்றுமே இல்லை, அதுல ஒரு பிரயாசமும் இல்லை. இதுவும் கொடுமையான தீங்குன்னு சொல்ற. சூரியனுக்கு கீழே இருக்கிறது எல்லாம் மாயன்னு சொல்றாரு, மாயன்னு சொல்றாரு, எல்லாமே மாய. அப்போ பிரசங்கி இப்படி சொல்றதுக்கு காரணம் என்ன? அப்ப இது இப்படி சொல்றதுக்கு காரணம் என்ன? ஏன்னா அவன் என்ன பண்ணிட்டான், பரலோகத்தின் காரியங்கள் இழந்துட்டான், அந்த ஜீவ மார்க்கத்தை இழந்துட்டான் இல்லைங்களா? அந்த ஜீவ மார்க்கத்தை இழந்துட்டான், சாலமன் ஜீவ மார்க்கத்தை இழந்துட்டான். அதுக்காக தான் பிரசங்க வேதனை பண்றாரு. நான் உலகத்தோட இச்சித்த சாப்பிட்டேன், எனக்கு உண்டான எல்லாத்தையும் செஞ்சேன், தேவனுடைய ஆசீர்வாதத்தை மிஸ்ரூபத்தை பண்ணிட்டேன், தவறா பிரயோஜனப்படுத்திட்டேன். இப்ப பட்டு என்ன பிரயோஜனம்? அந்த காரியங்களே அழகா வெளிப்படுத்த சொல்றாரு. என் தாயின் கர்ப்பத்திலிருந்து நான் எப்படி வந்தேன் அப்படியே நான் திரும்பி அவிடத்துக்கு போவேன். நான் சேகரித்தது ஒன்று கூட என்ன பண்ணல, கையில கொண்டு போக முடியாது. அப்போ அதுக்கு சிறிய உதாரணத்தை பாருங்க. யோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம், அடுத்தவங்க வாசிங்க. யோபு 1:20 வாசிங்க. அப்போது யோபு எழுந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவரிடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். யோபு சொல்றாங்க. யோபு எவ்வளவு பெரிய செல்வந்தா தெரியுமா? அந்த ஊர்லயே பெரிய செல்வந்தாரு. யோபுக்கு ஒரு சோதனை வந்துச்சு. அந்த சோதனையில யார் யாரெல்லாம் அவருக்கு மாறினாங்க, சொந்தக்காரு, அண்ணன், தம்பி, நண்பர்கள் எல்லோரும் அவர் என்ன பண்ணாங்க, துரளி பேசினாங்க. இவன் ஒரு தப்பம் செய்ய தேவனையும் கூட பேர் தண்டனை கொடுத்தாங்க. அவங்க எல்லாம் சொன்னாலும் பரவாயில்ல, அவரு அப்படியெல்லாம் துரளி பேசினாங்க இல்லையா? இவன் ஒண்ணுமே செய்யாது, அவனுக்கு தண்டனை கொடுத்தாரு கடவுளை. இவன் ஒரு தப்பம் செய்யாத தேவன் இவனை இவ்வளவு கஷ்டம் கொடுத்துருப்பாரு. அவங்க எல்லாம் சொன்னாலும் பரவாயில்ல, அவ கொண்டாட்டி சொல்றா, என்னமாயா உயிரை வச்சிருக்கிற, தேவனை தூசிட்டு செத்து போட்டோம். அப்போ சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஒரு நிமிஷம் கூட அவர் என்ன பண்ணல, யோசிக்கல, பேசல, தேவனை குறிச்சு சொல்றாரு. அவருக்கு நான் சொல்ற பாருங்க, அந்த வசனத்தை கவனிங்க. 20. அப்போது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தலையை சிரைத்து, உடம்பெல்லாம் குஷ்டம் புண்ணு மட்டை அடிச்சுட்டு சொல்றாரு, தலையில கீழே விழுந்து கும்பிட்டு சொல்றாரு. அவருக்கு உணவு கூட இல்லை சொல்றாரு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தாயின் கர்ப்பத்திலிருந்து நான் நிர்வாணியாய் வந்தேன், அவரிடத்துக்கு நிர்வாணியாய் போவேன். ஏன்னா அவன் ஆவிக்குரிய காரியங்களை வளர்ந்தான், தேவனையே ருசி பார்த்திருக்கிறான். அப்படி தைரியமா சொன்னான், தேவனை ருசி பார்த்திருக்கிறான். அவன் தேவன்கிட்ட சொல்றான், நான் இன்பத்தை பெற்ற என்ன பண்றேன், கஷ்டத்தை கூட வாங்கணும், ரெண்டும் சமமா இருக்குன்னு நினைக்கணும், பெருசு இல்லை. அவர் கொடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்றோம். பாருங்க, அவர் தெளிவா சொல்றாரு, நான் தாயின் கர்ப்பத்துக்கு எப்படி வந்தேன் அப்படியே போவேன், எனக்கு தெரியும். அவர் கொடுத்தாரு, அவர் எடுத்தாரு. இதுல எங்கன்னு என்ன இருக்குது, ஒண்ணுமே இல்லை. சொல்றாரு, என் தாயின் கர்ப்பத்துல நான் நிர்வாணியா வந்தப்பா, அவளுக்கு நிர்வாணியா திரும்ப போவேன். அவர் என்ன பண்ணல, பாவம் செய்து வாயினால ஒரு வஞ்சனை செய்து தேவன் ஒரு நாள் என்ன பண்ணல, பின்வாங்கி போற. தேவனுக்கு உண்மையா வாழ்ந்தார், அவனுக்கு ரெட்டிப்பா கிடைத்தது. நம்ம சத்தியத்தை சொல்லி ஏதாவது உங்களை திருத்த என்ன பண்றீங்க,
ஆவிக்குரிய காரியத்தை சொன்னா என்ன பண்ணீங்க? அதுக்கு ஒரு வசனத்தை கரெக்டா இல்லை செய்யலாமா? தேவனுடைய வசனம் இருபுறம் கருக்குள்ளப்பட்டது. அப்ப என்ன சொல்றா, இன்னைக்கு இந்த கான்செப்டோட காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதே கான்செப்ட் மாத்தியும் வரும், இதே கான்செப்ட் மாத்தி கூட வரும் இல்லையா? உங்களுக்கு உலகத்துல இருக்கிறத நான் கொடுக்கிறேன்னு சொல்றேன். அப்புறம் என்ன, உலகத்துக்கு உண்டானது என்னால அல்ல. தேவனுடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா, நமக்கு என்ன கான்செப்ட் எடுக்கிறோம் அதுக்குள்ளாக தான் நம்ம போகணும். அதுக்கான விளக்கத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும். ஏன் என்ன பண்ணக்கூடாது? ஒருத்தனை கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா தேவனுடைய வசனம் அப்படிப்பட்டது. ஏசாயாவை வெறுத்த, யாக்கோபை சிநேகித்தார். ஏன் இஷ்டம்? தேவன் சொல்றாரு ஏன் இஷ்டம்? நம்ம கேட்க முடியுமா? கடவுளை போயிட்டு ஏன்பா 2 பேரும் சகோதரர் தானே, இவனை ஏன் சிநேகிக்கல, இவனை ஏன் வெறுத்துக்க கேட்க முடியுமா? கேட்டு பாருங்க, கேட்டு பாருங்க, அப்ப தெரியும். அவரு தேவன்கிட்ட வர வார்த்தைலாம் ஒன்பே, திரும்ப பதில் பேசக்கூடாது. தேவன்கிட்ட வார்த்தை எல்லாமே ஒன்பே தான். திரும்ப நம்ம எதிர்த்து பேசுவோம், கேட்க வரும்போது அதிகாரம் இல்லை. ஏன்னா அதோட ஒரு உண்மையான ஒரு சம்பவம் இருக்கும், அவனால ஒரு நன்மை இருக்கும். தேவனுடைய காரியங்கள் எல்லாமே நன்மைக்கு உண்டானதான். அவனை பகைத்தாலும் நன்மை தான், அவனை சிநேகித்தாலும் நன்மைக்கு எதுவான காரியம் தான். அப்போ நம்ம இன்னைக்கு தெரிந்து கொள்ள காரியத்துக்கு போறோம். இங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ என் தாய் கர்ப்பத்துல நிர்வாணியா வந்து ஆவணத்துக்கு போவேன். இங்க இருந்து ஒண்ணுமே இல்லைன்ற, பூமியில இருந்து ஒரு சம்பந்தமும் இல்லைன்றார். அவர் அப்படியே சொல்றார், ஒரு சம்பந்தமும் இல்லை. நிறைய பேருக்கு ஆவிக்குரிய நாலேஜ் ரொம்ப கம்மி. ஆவிக்குரிய காரியங்களை ரொம்ப ஆவிக்குரிய காரியம் மற்றும் இதோடு நம்ம ஒப்பிட்டு வளர்ந்தா சபை இப்படி இருக்குமா? அதே பேர் இன்னொரு காரியம், ஆவிக்குரிய காரியம் ஸ்ட்ரிக்டா இருந்தா வருத்தமா வரமாட்டான். இது கடினமான உபதேசம் அப்படியே பேசுவோம். அப்போ அதுக்காக மனுஷனுக்கு பிரியமா பேசலாமா? ஒரு நாளும் மனுஷனுக்கு பிரியமா தேவனுடைய வசனம் போய் சேராது, எப்பவுமே சேராது. தேவனுடைய சத்தியம் என்ன சொல்லாது? தேவனுடைய கண்களில் என்ன சொல்லாது? அவர் என்ன சொன்னார்? அநீதியே பாராத சுத்த கண்ணன் தேவன். அநீதியை பார்க்கலையா? பாவத்தை பாராத சுத்த கண்ணன். அநீதியை பாராத சுத்த கண்ணன் என்றால் என்ன சொல்றதுனாக்கா, தப்பி தவறி கூட என்ன பண்ணாது, ஒரு சின்ன மிஸ்டேக் கூட நான் தெரியாம அவனை மன்னிச்சுன்னு கூட இல்லை, அப்படி பார்த்ததே இல்லையா தேவன். வர்றதுக்கு சான்ஸே இல்லைன்ற, நோ வேன்ற. யோசித்து பாருங்க. அப்ப யோசித்து பாருங்க, ஆவின் காரியம் எப்படி இருக்கு. அதுக்குதான் யோபு அவர் சொல்றாரு, வசனம் சொல்றது 13 சொல்ற வாசிக்க வேணாம். என்னை கொன்று போட்டா கூட சரி, தேவனுக்கு நம்பிக்கை நான் விட்டு விலக மாட்டேன். என்னை கொன்று போட்டா கூட சரி, என்னை கொன்று போட்டா கூட சரி, நான் தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை என்ன பண்ண மாட்டேன். அப்படி ஒரு விசுவாசம் வைரேக்கியம் நமக்குள்ள வளரணும். ஆவின் வாழ்க்கையில அப்படி நீங்க வளர்ங்க. இதுதான் ஆவின் வாழ்க்கை. தொடர்ந்து மத்திய 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. மத்தியோ 8ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு? வசனத்தை கவனிங்க. 19 பாருங்க. மத்திய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை. அப்போது வேதபாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரன் தலை சாய்க்க இடமில்லை என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி சொல்றாரு பாருங்க. எப்பேற்பட்ட ஒரு அவருக்கு பதில் தரார் பாருங்க. அந்த வேலைக்காரர் கேட்கிறான், நீ எங்க போனாலும் பின்னால வருவேன் ஆண்டவரே, நீங்க எங்க போனாலும் உண்மை பின்தொடர்ந்து வருவேன் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதுக்கு
ரெஃப்ரெஷன் கொடுக்குறாரு. அவன் என்னை பின்தொடர்றான், அவன் என்னை பின்பற்றி வருவான்னு கேட்கிறாரு. நரிகளுக்கு குழி இருக்குதுப்பா, ஆகாய்க்கு பறவைகளுக்கு கூடு இருக்குது, மனுஷகுமாரன் தலை சாய்க்க இடம் இல்லை. அப்படின்னா அந்த பூமியில எனக்கு ஒன்றுமே இல்லை. இந்த பூமியில என்ன உலகத்துக்கு உண்டானவைகள் எனக்கானது அல்ல. யோபு சொன்னது நேரஸ்டா சொல்றாரு, ஒண்ணுமே இல்லப்பா எனக்கு. அப்ப அவன் பின்பற்றுவானா? அது கீழே இருக்கிற வசனம் வாசிக்க வேணாம். கீழே இருக்கிற வசனத்துல சீசர்கள் என்ன பண்றாங்க, நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, எங்க அப்பா இறந்துட்டாரு, எனக்கு அங்க வேலை இருக்கு, என் மாடி என்ன பண்ண தண்ணி குடிக்கல, என் வயலுக்கு வேலை இருக்குதுன்னு பின்வாங்கி போயிட்டாங்க. இதுக்கு முன்னால என்ன சொன்னா, நீ எங்க போனாலும் உன்னை பின்பற்றி வர ஆண்டவரே அப்படின்னு சொன்னவனுக்கு பதில் சொல்றாரு. அவனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை செக் பண்றாரு, அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அவர் ஃபாலோ பண்ணி பார்க்கிறாரு, அவன் எவ்வளவு வளர்ந்துருக்கிறான். அப்ப என்ன சொல்றாரு, நரிகளுக்கு என்ன இருக்கு, பதுங்கி வைக்க போறதுக்கு குழி இருக்கு, ஆகாய்க்கு பறவைகளுக்கு கூடு இருக்குது, மனுஷகுமார தலை சாய்க்க இடம் இல்லையே. சகோதர சகோதரே, வசனத்தை ஆவிக்குள்ளாக ஒப்பிட்டு பார்க்கணும், உலகத்தோடு ஒப்பிட்டு. அப்ப நம்ம பேசிக்கலாம், அப்ப நம்ம சம்பாதிக்கவே கூடாதா, சாப்பிடவே கூடாதா அப்படின்னு நினைக்கவும் தானே. அப்ப நம்மளுக்கு என்ன சொல்றது, நம்ம சம்பாதிச்சு நல்ல வீடுக்கு போக கூடாதா, நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிடக்கூடாதா, அப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம் தானே. அப்படியெல்லாம் நமக்குள்ள ஒரு கேள்வி வரும். அப்படி ஒரு கேள்வி வரும், வந்தாலும் அதுக்கும் என்ன சொல்றோம்னா பாருங்க, மத்திய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி சொல்லுங்க. மத்திய சுவிசேஷம் 6:30 வாசிங்க. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தார். உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடு தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இங்க என்ன சொல்றாங்க, இங்க நமக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு, அப்ப நான் சம்பாதிக்க கூடாதா, நான் போக கூடாதா, நான் சாப்பிடக்கூடாதான்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வருமா இல்லையா? சகோதரர் என்ன சொல்றாரு, அப்ப நம்ம உலகத்துல எதுவும் சம்பாதிக்க கூடாதா? இதெல்லாம் யார் தேடுவாங்கன்னா அஞ்ஞானிகள். உலகத்துல நான் வாழ போறேன்னு நம்பிக்கையில இருக்கிறவங்க தேடுவான். ஆனா தேவனிடத்தில் ஆவிக்குரிய காரியங்களை சம்பாதிப்பான். அதோட முக்கியம் தேவனுடைய வசனம். இப்ப சொல்ற பாருங்க, இந்த வசனத்துல 30 சொல்ற, அப்போது அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்புல போடப்பட்ட காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக என்ன சொல்றார், இவ்விதமாக உடுத்துவித்த உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஒரு புல்லுக்கு ஒப்பிட்டு சொல்றார், ஒரு புல்லுக்கு ஒப்பிட்டு சொல்றார். இப்ப காஞ்சிச்சுன்னா அந்த என்ன சொல்லுவாங்க, அது தமிழ்நாட்டுல அந்த வைக்கோல் சொல்லுவாங்க. காஞ்சிச்சுன்னா பத்த வச்சு பாருங்களேன், ஒரு செகண்ட் எரிஞ்சு என்ன ஆகும், அதுக்கு ஒப்பிட்டு பேசுறார். அதோட அதிக நிச்சயம். ஏன்னா ஒரு நாள் போது அரிதா இருக்கும்போது மனுஷனோட வாழ்க்கை ஒரு நாள் யாருக்குமே கேரண்டி கிடையாது. 24 hours ஒரு மனுஷனுக்கு கேரண்டி கிடையாது. அதோட அதிக நிச்சயம் அல்லவா? உங்களுக்கு நிறைய, எனக்கு தெரியாது, அவங்க உண்டாக்கணும், உங்களுக்கு பசி எடுக்கணும், உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், உங்களுக்கு வேலை கொடுக்கணும், உங்க பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும் அதெல்லாம் நான் செய்யறேன். எனக்கு தெரியாது அவனுக்கு என்ன கேட்கணுமா, அப்படி கேட்கிறாரு. எனக்கு தெரியாது அவனுக்கு என்ன கொடுக்கணும்னு, எல்லாம் எனக்கு தெரியும். இதெல்லாம் யார் தெரியும்னா அஞ்ஞானி. தேவனை அறியாத மக்கள் என்ன பண்ணுவாங்க, நாடி தேடுகிறார்கள், தேடி சேர்த்து வைப்பாங்க. அவன் பிள்ளைக்கு அவன் பிள்ளைக்கு அவன் பிள்ளைக்கு அவனுக்கு தேவையற்றத முழுவதும் சேர்த்து வைப்பான். இதெல்லாம் அஞ்ஞானி தேடி நாடி தேடி வைக்குவாங்க, அவங்கதான் சேர்த்து வைக்குவாங்க. உங்க பரமபிதா முன்னதான் அறிந்திருக்கிற உன் தேவையே அவர் அறிந்திருக்கிறார். விளைப்பூட்டுவார். ஒரு காட்டுக்குள்ளுக்கு ஒப்பிட்டு பேசுறார். வசனத்தை கவனிங்க, 34 பாருங்க, 33 34. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாட்களுக்கு அதினதை பாடுகள்.
இதெல்லாம் தேவனுக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய சமூகத்தை தேடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீ என்ன கேட்டியோ அதெல்லாம் கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு சமூகத்தை தேடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மற்ற உலகத்துக்குரிய காரியத்தை தேடி நாடி யார் போவாங்க? அஞ்ஞானிகள். அஞ்ஞானிகள். அவன் தான் அந்த தேவைகளை சந்திக்கணும்னு ஓடுவான். தேவனை அறியாத மக்கள், அவங்க ஜீவன் எப்படி இருக்கு அவனுக்கு தெரியாது. நாளைக்கு உயிரோடு இருக்கிறான்னா அது காலையில் அவன் எந்திரிப்பான்னு அவனுக்கு தெரியாது. நிறைய மக்களை பார்க்கணும் இல்லையா? ஐயோ நல்லா பேசிட்டு போனாரு, காலையில எழுச்சிக்கிறேன். எங்கிட்ட ராத்திரி தான் பேசினாரு சார், காலையில் அவர் இல்லை. ஏன்னா எல்லாம் தேவன் இருக்கிறது. நீ செய்ய நினைச்சது எதுவும் ஆச்சா? தேவன் அதுக்கு என்ன சொன்னோம்? தேவன் அதுக்கு அனுமதி கொடுக்கணும். யோபு அதை மனதில் வைத்து தான் அப்படி பேசுறார். அத ஒப்பிட்டு பாருங்க, வசனத்தோட ஆவியின் காரியத்தை ஒப்பிட்டு பாருங்க. ஏன் ஆவிக்குரிய காரியத்துல நம்ம வரணும்? உலகத்தோடு நம்ம என்ன பண்ணக்கூடாது? போராடக்கூடாது. நமக்கு என்ன தேவையோ தேவனுக்கு தெரியும். இவனுக்கு இவ்வளவு தான் கொடுக்கணும், இவ்வளவு அளவுக்கு தான் கொடுக்கணும், இதுக்கு மேல கொடுத்தாங்கன்னா அவன் விட்டுடுவான். எப்படி சாலமன் எப்படி போனார்? பிரசங்கி அதுக்குதான் சொல்றாரு. பிரசங்கி அப்படித்தான் சொல்றேன், என் தாயின் கர்ப்பத்தில் நிர்வாணியா வந்து அவனிடமே நிர்வாணியா போவேன் என்று எப்ப தெரிஞ்சுக்கிறார்? பட்டு எல்லாம் அனுபவிச்சு அடிப்பட்டு அப்ப தெரிஞ்சுக்கிறார். சொன்னப்ப கேட்டாரா? அது போலதான் மனுஷன் ஆவிக்குரிய காரியங்களை சொல்லும் போது ஏற்றுக்கொண்டு ஆவின் காரியங்களை ஆராய்ந்து அது மேல வாஞ்சது, அது மேல தாகமா இருக்கணும்னு சொல்றாரு. இல்லைங்களா? எவ்வளவு பேர் இருக்கணும்? ஆவிக்குரிய காரியங்கள் வர்றது எவ்வளவு பேர் இருக்கும்? ஆவிக்குரிய காரியங்கள் என்ன பண்ணணும்? தவறா பண்ணணும். சத்தியத்தை கேட்டோமா? நம்ம எல்லாம் யார் தெரியுமா? ஞாயிறு கிறிஸ்தவர்கள். ஞாயிற்றுக்கிழமை வந்தோமா என்ன பண்ணோம்? குமார் பிரதருக்கும் சவருக்கும் உண்மையா பார்த்துட்டாரா? நம்ம நல்லா இருக்கிறோமா? யோகமா இருக்கிறோமா? காணிக்கை போட்டோமா? காணிக்கை போட்டோமா? நான் அவங்களை கொண்டு போய் பிதாவில் நிக்க வைக்க போறேன். ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு நியாயத்திற்கு வைக்க போறாரு. உன் கிரிகைகள் எல்லாம் அவர் காட்ட போறாரு. ஏன் முன்னாலும் நல்லவனா நடந்து என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை. மனுஷனுக்கு முன்னால யோகியமா நடந்து ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. தேவனுக்கு முன்னால யோகியமா இருக்கு. உன்னுடைய இருதயம் தேவனுக்கு ஏற்றதா இருக்கணும். அவர் உன் இறுதிக்கு ஏற்ற பலனை தருவார். அப்பதான் சொல்றாரு, இது என்ன பண்ண, இதெல்லாம் நான் உனக்கு தேவைகளை சந்திக்கிறேன். இது போல் நாம் ஆவிக்குரிய காரியங்களை தொடர்ந்து பிரசங்கிய வாசிங்க. ஏன் இந்த காரியத்தை சொல்றேன்னு சொல்றாரு? பிரசங்கி 5க்கு திருப்பி கொடுக்கணும். ஒரு சின்ன உதாரணத்தை பாருங்க. பிரசங்கி 5, 10, 12. அப்ப கேட்குங்க, நாங்க எதுவும் வாங்கக்கூடாதான்? 5, 10, 12 வாசிங்க. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரிவன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயே. வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாயிருக்கும், செல்வனுடைய பொருட்களோ அவனை தூங்க ஒட்டார். சரிங்க, போதுங்க. பணப்பிரியன் பணத்தினால பிரியவன் எவ்வளவு சமாச்சாரம் அதை என்ன பண்ண போறல, வேணாம் அப்படின்னு சொல்ல மாட்டான். இன்னும் அதிகமா திருப்தி ஆகாது, திருப்தி ஆக மாட்டான். பணப்பிரியம் எவ்வளவு சமைச்சு பாருங்க. இது போதும்னு சொல்லிக்கிறோம். நம்ம சாப்பாடு மட்டும்தான் போதும்னு சொல்லுவோம். ஏன்னா அதுக்கு மேல வேற என்ன கேட்போம், அதுக்கு மேல நம்மளால அதை சாப்பிட முடியாது இல்லையா? ஒரு லிமிட்டோட முடிச்சுப்போம். ஆனா பணப்பிரியனை போய் பாருங்க, போதும்னு சொல்ல மாட்டான். அவன் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்குங்க, பணத்தை பத்தி சொல்லுவான், ஐயா நிறைய சம்பாதிச்சிட்டேன், வேணாம்னு சொல்றானா? வேணாம்னு சொல்ல மாட்டான். சம்பாதிக்கத்தான் இன்னும் புது முயற்சி எடுத்தேன். பணப்பிரியன் பணத்தினால திருப்தி அடைவது இல்லை. அதே போல பொருள், அங்கே இன்னொரு வசனம் இருக்கு, சௌரவாசி அது சொல்ற, அங்கே சொல்றாரு, பொருளை சம்பாதிச்சு பொருளை என்ன பண்றோம், நகை கோல்டெல்லாம், யார் அதை நீ பார்த்து ரசிக்க முடியும், அது உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. கழுத்துல போட்டு ரசிக்கலாம், இல்ல நம்ம கையில போட்டு ரசிக்கலாம், அதை என்ன பண்ண முடியாது. வாசிக்க வசனத்தை. பொருள் பெருகினால்
அதை தின்கிறவர்களும் பெருகிருப்பார்கள். அதை உடையவர்கள் தங்கள் கண்களினாலே அதை பார்க்கத்தான் முடியும், காண்பதே அன்றி அவளுக்கு பிரயோஜனம் என்ன? ஒரு பிரயோஜனம் இல்லை. இது சுயமா சொல்லக்கூடாது வசனத்தை. தேவன் சொல்றாரு, இதை நீ பார்க்கறது தவிர உனக்கு என்ன ஏன் சந்தோஷம்? என்ன சந்தோஷம்? பிரயோஜனம் என்ன? என்ன பிரயோஜனம்? நீ கண்ணில் பார்க்கறது அதை ரசிக்கத்தான் முடியும். என்ன பிரயோஜனம்? அதாவது என்ன லாபம்? ஒரு லாபம். இப்போ ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்து சொன்னது பிரகாரமாக இது உதாரணத்தை நம்ம பார்ப்போம். அதுக்கு தான் யோபு சொல்றார், என் தாயின் கர்ப்பத்துல நான் நிர்வாணியா வந்தேன், அவடத்துக்கு நிர்வாணியா செய்வேன், என் கையில ஒண்ணுமே இல்லை. அப்ப இந்த நிர்வாணிக்கான வழிமுறைகள் சொல்ல, ஏன்னா உலகத்தை உண்டானது தேவனுக்குரியது அல்ல, அதை நாமே உண்டாக்கிக்கிறோம். அதுதான் சொல்றார். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க. உலகம் அதை ஒழிந்து போகும். கடைசி 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வாசிக்க 16-17 பாருங்க. உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனை என்றென்றைக்கும் நினைத்திருப்பான். பிள்ளைகளை, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்போது அந்த அந்தி கிறிஸ்து காலம் இருக்கிறார்கள். இதிலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். இப்ப சொல்றாரு, இந்த 16-17 முன்னத்தை பார்க்கணும். 16 பாருங்க. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் உலகத்தினால் உண்டானவைகள், பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. இது எல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள், பிதாவினால் உண்டாக்கவில்லை. இப்ப அந்த பெருமை ஏன் இங்க கொண்டு வந்து சேர்த்தாருன்னா, கண்களின் பெருமை. இப்ப நம்ம ரெக்க போட்டுக்காங்க, 4 பேர் நம்ம பார்த்து பெருமையா பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது உலக தேவனால் உண்டானவைகள் அல்ல. ஜீவனத்தின் பெருமை அப்படின்னு சொல்றான். என்ன பார்த்தீங்கன்னா பெருமையா பேசணும், பெருமையா நினைக்கணும். இதெல்லாம் என்ன சொல்றாரு, உன் வாழ்க்கைக்கு நீ செய்திருக்கிறது உலகத்தினால் உண்டானவைகள், அது எல்லாம் பிதாவினால் உண்டான. பிதாவினால் உண்டானது என்ன அல்ல? என்ன? அன்பு. பிதாவினால் உண்டானது அன்பு மட்டும்தான். நீ என்ன வச்சிருந்தாலும் என்ன பண்ணினாலும் சொல்ற இல்லையா, மலையை பேக்கத்தக்க வல்லமை இருந்தாலும் உனக்கு மலையை பேக்கத்தக்க வல்லமை இருந்தாலும் சரி, நீ என்ன கொடுத்தாலும் சரி, உன் சரீரத்தை சுற்றி எடுத்து கொடுத்தாலும் சரி, அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, ஜீரோ, ஒண்ணுமே இல்லை. நீ அப்போ அன்பால என்ன வேலை செய்ய முடியும்? அன்பு இருந்துதான் பரலோகத்துக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க வந்தார். அந்த அன்பை வெளிப்படுத்தினார். அதே ஒன்று யோவான்ல சொல்றாரு இல்லையா, அப்பேற்பட்ட வசனத்தை நம்ம வெளிப்படுத்த. உலகத்தில் உண்டானது பிதாவினால் அல்ல, உலகத்தில் உண்டானவை பிதாவினால் உண்டானது அன்பு என்று சொல்றார். இன்னொரு வசனத்தை கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு பக்கத்துல இருக்கு பாருங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6-7 வசனம். போதும் என்ற மனதுடைய கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். போதும் என்ற மனதுடைய கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். போதும் என்ற மனசோட வாழ்வேன்னு சொல்றோம். போதும் என்ற மனப்பக்குவத்தோட நம்ம என்ன பண்றோம், பிள்ளைகளுக்கு வருகிற காரியங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்து நம்ம பிள்ளைகளை அப்படிதான் வளர்க்கணும். தேவ பக்தி மிகுந்த ஆதாயம் சொல்றாரு. ஆதாயம் என்பது பணத்தை சொல்றாரா, உலகத்துக்குரிய காரியம் சொல்றாரா? கிடையாது. தேவ பக்தி ஆதாயம் சொல்றாரு. ஒரு சகோதரி காலம் சொல்லி போறாங்க, கடவுளை தேடி தேடி தான் நான் இந்த கதி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஏன்னாக்கா அவங்க கடவுளை தேடிய தேவனுடைய சத்தியத்தை தேடி வரலைங்க. அவங்க தேவன் ஆவிக்குரிய காரியங்களை தேடுற மனுஷன் ஒருபோதும் யோபு போல இருப்பான். சொல்றாரு பாருங்க, யோபு சொன்னாரா இல்லைங்களா? என்ன சொன்னாரு? என் தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியா வந்து நிர்வாணி ஆவிடத்துக்கு போவேன் நான் திரும்ப.
கடவுள் கொடுத்தார், கடவுள் கொடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்றாரு. பொருளுக்காக அவர் சொல்லல, அவர்கிட்ட எழுந்த உறவுகளோட சேர்த்து சொல்றாரு. என்கிட்ட போன உறவு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்றாரு. என் தேவன் ஒருத்தர் போதும் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட வைராக்கியமா ஆவிக்குரிய காரியங்கள் வளர்ந்து சகோதர சகோதரி காட்டுங்க, பார்க்கணும், காட்டுங்க. அதுக்கான யோபு உத்தமன் சொல்றாரு, நீதிமான் சொல்றாரு, சன்மார்க்கன் சொல்லுங்க. ஏன் சொல்றாரு? தேவன் கிட்ட நல்ல பேர் வாங்குற அளவுக்கு நம்ம உத்தமர்களா வாழ்றோமா? கண்டித்து கொள்ளுதலை விரும்பாத மனுஷர்கள், கடிந்து கொள்ளுதலே நமக்கு வேணான்றீங்க. கடிந்து கொள்ளுதலே எனக்கு வேணாம், என்ன ஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க, அப்படிதான் நினைக்கிறோம், அப்படிதான் நீங்க சந்தோஷப்படுறோம். இப்ப என்ன கூட குமார் பிரதர் செய்யற நடவடிக்கை எல்லாம் என் மனைவி, என் பிள்ளைகளோ மத்தவங்க சொன்னா நான் என்ன சொல்றேன்? அவங்கள பார்த்து சந்தோஷப்படுவேன்னா? கோபப்படுவேன். என் மேலே குற்றம் கண்டுபிடிக்கிறியா? பண்ணுவனே இல்லையா? ஆனா அந்த குறையை நான் சரி பண்ணிக்கணும், யாரும் கண்டுபிடிக்க முடியாது. நான் சரி பண்ணிக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க? சந்தோஷப்படுவாங்க. சொல்றேன், வேதம் அதுதான் சொல்லுது. வேதம் அதுதான் சொல்லுது. சத்திய வசனம் தான். உங்க குறைகளை நீ சரி பண்ணிட்டா ஆவிக்குரிய காரியங்கள் வளருவ, ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்வ, பரலோகத்துல பிதாவை என்ன பண்ணுவ? மகிமைப்படுத்துவ. நிறைய கன்ஃபியூஷன். இப்ப அப்படித்தானே சொல்றாங்க, வசனம் அப்படித்தானே சொல்றாரு. மிகுந்த ஆதாயம் எது? தேவ பக்தி. வாசிக்கப்படுது 7-8. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போவதும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்று நிச்சயமாய் தெரிந்து இருக்கிறோம். தெரியுமா தெரியாதா? எல்லாரும் அறிந்திருக்கிறேன். தெரியுமா தெரியாதா? எல்லாருக்கும். நான் ஒன்னும் கொண்டு வந்ததில்ல, இங்க இருந்து நான் ஒன்னும் எடுத்துட்டு போக மாட்டேன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன் சேர்த்து வைக்கிறோம்? ஓடி ஓடி தெரிஞ்ச காரியத்தை நம்ம செஞ்சா எப்படி இருக்கும்? எவ்வளவு அசிங்கமா இருக்காங்க. தேவன் அப்படி வெளிப்படையா சொல்றாரு. இந்த வார்த்தை அப்படியே வெளிப்படையா சொல்லுது. நான் கொண்டு வந்ததுல ஒன்னும் கொண்டு போகணும் எனக்கு தெரியும், கொண்டு போக மாட்டேன். இருந்தாலும் இப்ப நம்ம எவ்வளவு பேர் நினைச்சிருக்கோம், சாபம் முடிஞ்சோன்னா முதல்ல போய் இந்த வேலையை செய்யணும், முதல் வேலை அதை செய்யணும். ஆவிக்குரிய காரியம் வெளியே போயிருந்தோம் போயிடுச்சு, சபையை விட்டு வெளியே போயிருந்தோம் போயிடுச்சு. நமக்கு தெரியுங்க, நம்ம செத்து போறோம் தெரியும். நம்ம கிட்ட நான் ஒன்றும் எடுத்துன்னு போக மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சும் ஏன் உலகத்து மேல ஆதாயப்படுத்தி சேரும்? பிரஷர், கொண்டாட்டி, பிள்ளைங்க, நம்மளை சுத்தி இருக்கிற மக்களோட நாம எல்லாரோட கெத்தா வாழணும், எல்லா மாதிரி நானே இருக்கணும். தேவன் சொல்ற, கடவுள் சொல்றாரு, அருமையான வார்த்தை. நீ ஒண்ணு எடுத்துன்னு போக மாட்டேன், அவனுக்கு தெரியும், உனக்கு தெரியும். ஏன் நடுவுல இவ்வளவு போராடணும்? ஏன்னா நீ ஆவிக்குரிய காரியத்துல வளர்வல, ஆவியின் பாலை நீ உட்கொள்ளவே இல்லை. அப்படித்தான் வேதம் சொல்லுது. தொடர்ந்து 8 பாருங்க. உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தா அதுவே போதும். போதும் என்ற மனப்பான்மை அது உனக்கு வேணும். உண்ணவும் கொடுத்தவன் நீ தூங்குற இடம் தான் போதும். தேவனுடைய வசனத்தை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவா நேசிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவா என்ன பண்ணுவாங்க. அப்ப நம்ம நினைச்சுக்கணும், என்ன பிரதர் ஒரே தூங்குறதுக்கு தோன்றதுக்கு என்ன பண்ணுமா? அந்த வசனத்தை நீங்க கவனித்து ஒப்பிட்டு பாருங்க. ஏன் யோபுக்கு 2 தனியை கொடுத்தாரு? 1000 ஒட்டகம் இருந்து 2000 ஒட்டகமா மாத்தினாரு. 200 மனைவியை இன்னொரு மனைவியை கொடுத்தாரு. அவருக்கு இன்னும் பிள்ளைகளே கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு? வேணாம், ஆவிக்குரிய வாழ்க்கையை பேச அவனுக்கு தெரியும். தேவன் எல்லாமே செய்ய முடியும் என்பதை நீ சொல்ற எக்ஸாம்பிள் அவர் சொல்றாரு. அப்படி நாம புரிந்து கொள்ளணும் இல்லையா? அப்போ நமக்கு தேவன் தருவதுக்கு வல்லவரா இருக்கிறாரு. அப்போ உனக்கு கொடுத்தவங்க உணவு இருந்தா ஆபரகாமுக்கு என்ன சொல்ற, பூமியை தாங்கக்கூடாத அளவுக்கு என்ன பண்ணது, சொத்து இருந்தது. நமக்கும் தருவார், நமக்கு தருவாரு. நீ அது மேல பிரியப்பட்டு உலகத்துக்கு அதுக்கு ஓடாத. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு சமூகத்தை தேடி யோபு சொன்னது போல உன் மனசுல என்ன பண்ண, திடமா இருக்கு. அப்படி உன் வாழ்க்கையை நிர்மிச்சுக்கோ. முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு சமூகத்தை தேடுங்க. என் தாயின் கர்ப்பத்துல இருந்து நான் எப்படி வந்தேன் அதை யோசிங்க. நாம சத்தியத்தின் ரீதியா நடக்கிறோமா, ஆவின் காரியத்துல உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமா, அதை தெரிந்து கொண்டால் பரலோகத்துக்கிற தேவன் உன் தேவைகளை கண்டிப்பா சந்திக்கிறார். நீ எப்பேற்பட்ட காரியம் செய்தாலும் உன்னோடு அவர் இருக்கிறார்.
ஆவிக்குரிய காரியங்கள் நாம் தெரியாததான் நம்ம எப்படி இருப்போம் தெரியுமா? அதே வாசிங்க, யோபு 8:9 வாசிங்க. ஆவிக்குரிய காரியம் தெரியலன்னா நாம் எப்பேற்பட்டவர்கள் சொல்றாரு பாருங்க. நாம் நேற்று உண்டானவர்கள், ஒன்றும் அறியோம். பூமியின் மேல் நம்முடைய நாட்கள் நிழலை போல் இருக்கிறது. என்ன சொல்றாரு? நாம நேற்று உண்டானோம், நம்மளுக்கு பூமியின் மேல இருக்கிறது ஒன்றும் தெரியாது. எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு பாருங்க, எப்படி இருக்கு. நம்ம நேற்று உண்டானோம், நம்மளுக்கு என்னங்க தெரியும் பூமியில நடக்கிறது? தேவனுடைய ரகசியத்தை நமக்கு என்ன தெரியும்? அவருடைய காரியங்கள் என்னன்னு நமக்கு என்ன தெரியும்? பூமி மேல உன்னோட வாழ்க்கை ஒரு நிகழ்வு போல இருக்கிறது. நிகழ்வு குறிப்பிடுற அந்த வெயில் இப்போ வரும்போது ஒரு என்ன சொல்ற, ஒரு பொருளோட நிகழ்வு எப்படி விடுவோம் கீழே, அந்த வெயில் இருந்தோம்னா போனதான் மறைச்சிடும். அது போல இருக்கிறது ஜீவன் சொல்றாரு. அது போல இருக்கிற நீ. அப்போ நம்ம தேவனுக்கு அப்பேற்பட்டவர்களா இருக்கும்போது நம்ம எப்பேற்பட்டவர்களா நடக்கணும். நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஆவின் காரியத்துல நம்ம எப்படி இருக்கணும்? ஆவின் ரீதியா நீ ஞானமா இருக்கலாம். உலகத்து ரீதியா என்ன சொல்றது? என்னோட பெரிய ஞானிகள் உலகத்துல இருக்கிறவங்க நான் சொல்றேன், நான் ஒன்று முன்னால ஒண்ணுமே இல்லை, நான் ஒண்ணு செஞ்சுதான் நீங்க என்ன பண்ணுவீங்க? 1000 செஞ்சுருக்கீங்க. ஏன்னா உலகத்து காரியத்துல நீங்க எல்லோரும் பெரிய கட்டிக்காரர்கள், நான் ஒத்துக்கிறேன். உலகத்து ரீதியா உங்களை என்னால ஜெயிக்க முடியாது. ஏன்னா நீங்க சொல்றது ஞானிகள் என்று சொல்றாரு. ஆவிக்குரிய காரியங்களை ஒரு கூட ஞானி இல்லை, இன்க்ளூட் நான் கூட. ஆவிக்குரிய காரியங்களை எல்லோரும் குழந்தைகளா இருக்கணும், கற்றுக்கணும். ஆவின் வாஞ்சியை நம்ம கற்றுக்கணும். ஆவின் பிரகாரம் நடக்கிறவங்களுக்கு தான் நித்திய ஜீவன். அதன்படி நடக்கிறவங்களுக்கு தான் நித்திய ஜீவன். சும்மா நான் உலகத்தோட இருக்கிறேன், தேவனையும் தொழுது கொள்ளுறேன், நான் இங்க கொஞ்சம் இருக்கிறேன் அங்க கொஞ்சம் இருக்கிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க நினைச்சு கூட பார்க்காதீங்க. நான் பரலோகத்துக்கு போறேன், பிரயாசப்பட்டு இருக்கேன், அதை மட்டும் நீங்க நினைச்சுக்க. இன்க்ளூட் நான் சொல்றேன் நினைச்சுக்காதீங்க. பிரதர் போயிட்டு வரான்னு நினைக்க கூடாது. பிரதருக்கு தான் முதல்ல. யார் சொல்றோம் அவனுக்கு தான் முதல்ல. நானே நடக்கலன்னா மத்தவங்களுக்கு சொல்ல முடியுமா? அதுதான் சொல்றேன். அப்ப நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, அப்ப சொல்றது ரொம்ப யோகியமான சொல்றோம், பக்கா என்ன சொல்றாரு? பாவியும் பிரதான பாவி பவுல் என்ன சொன்னாரு? பவுலோட பெரிய பாவி நான். பவுல் என்ன சொல்றான்னா, உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை சொல்லிட்டு பாவியும் பிரதான பாவி ஆண்டவரே நான் சொல்றாரு. அதோட பிரதானி கேடு கெட்ட பாவி. இப்ப நாம பாவின்னு ஒத்துக்கலன்னா என்ன ஆகும்? நீ என்ன பண்ண முடியாது. தேவனிடத்துல அவர் கிருபை செய்றார், இரக்கம் செய்றார், உன்னுடைய பாவங்களை நீக்கி சொல்றாரு. யோசித்து பாருங்க. அதுதான் சொல்றாரு, தாயின் கர்ப்பத்துல இருந்து நான் நிர்வாணியா வந்து ஆவணத்துக்கு நிர்வாணியா செய்ய என் கையில இருந்து நான் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் கொண்டு போவதில்லை. அப்ப யோசித்து பாருங்க. உண்ணும் உடுத்தவும் இதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. தேவன் அன்றைக்கு தராரு, நீ உன் வேலையை செய், அதுக்கான பலன் உன்னை தேடி வரும். இப்ப நம்ம நிறைய பேர் என்ன பண்ண தெரியுமா? நான் நல்லவங்கிறது அவங்களோட போராட்டி நிரூபிக்கும். ஏன்டா இவ்வளவு கஷ்டம் நமக்கு? நான் போய் அவங்க நான் நல்லவன் ஏன் நிரூபிக்கணும்? நிறைய மக்கள் எடுத்து அந்த மாதிரி ஒரு வைரேஷன்ஸ் இருக்கு. நான் நல்லவன், எல்லாரும் என்ன பாராட்டணும், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், என்னை பத்தி பேசணும், அப்படிதான் நினைக்கிறேன். நிறைய பேர் என்ன பண்ண, நான் யோகா, நான் ரொம்ப நல்லவன். உள்ளு பாத்தீங்கன்னா அவ்வளோ அந்த மனுஷன் கேடு உள்ளவனா இருக்கும். நம்ம நிரூபிக்க வேண்டிய வேலையே இல்லை. நம்ம டைம், நம்ம காலம், நம்ம நேரம் வந்தோன்னு தானா வெளிப்படும், தானா வெளிப்படும். அது வரைக்கும் நம்ம தேவனுடைய சத்தியத்தின்படி நாம் ஒன்றும் கொண்டு வந்ததே ஒன்று கொண்டு போதே நிச்சயமா தெரிஞ்சிருக்கோம். அதன் ரீதியா நாம் தெரிந்து கொண்டு ஆவின் காரியங்களை நாம் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தை குறித்து தியானம். ஏன்னா நம்ம இங்க வந்து கூடும் போது ஒரு காரியத்துக்காக வரும் இல்லையா? முதலே சொன்னேன், எதுக்காக வரும்? ஒரு தேவையில்லை பண்ணி நம்ம வந்து உட்காருவோமா? நம்ம 1 மணி நேரம் உட்காந்து நம்மளுக்கு என்ன இருக்கு? 1 மணி நேரம் வேலை செஞ்சா பணம் கிடைக்கும். 1 மணி நேரம் நம்ம தேவனை தொழுது கொண்டு ஆவிக்குரிய காரியங்களை என்ன கத்துக்கிறோம்? பரலோகத்துக்கு போற வழியை கத்துக்கிறோம். அப்போ நித்திய ஜீவன் பெறுவதற்கு நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணுன்றதை நாம் வேதத்துல தினந்தோறும் வாசிக்கணும். ஆவிக்குரிய காரியங்களை அந்த இப்ப நான் சேர்ந்துட்டேன். இப்ப சேர்ந்தனா அந்த அழுக்க ஒரு லெக்க நோக்கி ஓடுறேன். இப்ப குதிரையை பாத்துக்கிறீங்களா? ஒரு குதிரை அந்த
லோடு எடுத்து போற குதிரையை பார்த்துக்கிறீங்களா? கடிவாளம் போட்டிருப்பாங்க. ஏன்? அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்கக்கூடாது, எல்லாத்தையும் நோக்கி அது போகணும், அது சேர வேண்டிய இடத்துக்கு சரியா போகணும். அதுக்கு கடிவாளம் போட்டிருப்பாங்க. இப்ப நீயும் நானும் கடிவாளம் போடப்பட்டிருக்கிறோம். எதை நோக்கி? பரலோகத்தின்ற பயணத்துல என்ன பண்ணிக்கிறோம்? கடிவாளம் போட்டிருக்கோம். இதை நோக்கி தான் பயணிக்கணும். எத்தனை இடையூறு வந்தாலும் அத்தனை இடையூறை தாண்டி அந்த இலக்கை நோக்கி நம்ம பிரயாணம் பண்றோம் இல்லையா? அப்போ உலகத்துக்கு இருக்கிற காரியங்கள் எல்லாம் தள்ளிட்டு நீ எதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டியோ அதன்படி பிரயாணம். நாம அந்த உலகத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்கணும். அந்த உலகத்தோட இதோடு ஒப்பிட்டு பரலோக பிரயாணத்தையும் நம்ம பொறுமையின் கவனத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேவை செய்தி கொடுத்த சகோதரருக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பாடலின் புத்தகத்தில் 137ஆம் பாடல். கர்த்தரின் பணிக்காக பாடலை ஏறெடுப்போம். 2 வரிகளை மட்டும் நாம் பாடுவோம். பாடலின் 137. கிறிஸ்துவின் சபையாரே கீதங்கள் பாடிடுவோம். கிறிஸ்து இயேசு நாமத்தினால் நாம் பிதாவை தொழுதிடுவோம். கிறிஸ்துவின் சபையாரே கீதங்கள் பாடிடுவோம். கிறிஸ்து இயேசு நாமத்தினால் நாம் பிதாவை தொழுதிடுவோம். வாரத்தின் முதல் நாள் ஒன்று கூடுவோம். கர்த்தரின் பந்தியில் பங்கு பெறுவோம். வாரத்தின் முதல் நாள் ஒன்று கூடுவோம். கர்த்தரின் பந்தியில் பங்கு பெறுவோம். கர்த்தரின் வசனம் கை கொள்ளுவோம். கர்த்தரின் மகிழ்ந்து களி கூறுவோம். கர்த்தரின் வசனம் கை கொள்ளுவோம். கர்த்தரின் மகிழ்ந்து களி கூறுவோம். கிறிஸ்துவின் சபையாரே கீதங்கள் பாடிடுவோம். கிறிஸ்து நாமத்தினால் நாம் பிதாவை தொழுதிடுவோம். கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம். கிறிஸ்துவின் சபையாய் கூடுகிறோம். கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம். கிறிஸ்துவின் சபையாய் கூடுகிறோம். கிறிஸ்துவின் சபைக்கு தலையாவராம். கிறிஸ்துவின் உபதேசம் பற்றி கொள்ளுவோம். கிறிஸ்துவின் சபைக்கு தலையாவராம். கிறிஸ்துவின் உபதேசம் பற்றி கொள்ளுவோம். கிறிஸ்துவின் சபையாரே கீதங்கள் பாடிடுவோம். கிறிஸ்து இயேசு நாமத்தினால் நாம் பிதாவை தொழுதிடுவோம். பாடிய சகோதரருக்கு நாம் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சபையின் சார்பாக இப்பொழுது கர்த்தரின் பந்தியை நடத்துவதற்காக சகோதரி இமான் என்பதை சபையின் சார்பாக அறிவிக்கிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம்
24 வசனம் வாசிக்கும்படியா கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரிகளை அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி பூசுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை பானம் செய்யுங்கள் என்றார். அப்பத்துக்காக ஒருவர் ஜெபிக்கும்படியாய் சகோதரி அன்போடு அழைக்கிறோம். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு ஒப்பான இந்த அப்பத்தை ஆசுவோம். இதில் பங்கு பெறுகிற எங்களை தானே சோதித்தறிந்து இந்த பங்கு பெருக வேண்டும். இந்த பங்கு பெருக ஒவ்வொருவரையும் ஆசுவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கின்ற எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். யோவான் 6ஆம் அதிகாரம் 53, 54 வாசிக்கும்படிய வசனத்தை கேட்டுக்கொள்கிறேன். 54. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தில் பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ள ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என் மாம்சம் புசித்து என் இரத்தத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ரசத்துக்காய் ஒருவர் ஜெபிக்கும்படியாய் அன்பான சகோதரனை வின்சென்ட் அழைக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நேரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் எங்களுக்காக சிந்திய அந்த இரத்தத்தின் மூலமாக எங்கள் பாவங்களை நீக்கி கழுவி எங்களை அதிலிருந்து மீட்டுக் கொடுத்து அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நேரத்தில் அது குறிப்பிட்ட நன்றி செலுத்தி இது அன்பு இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். இப்போ காணிக்கை நேரமா இருக்கிறபடியால் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கும்படியா கேட்டுக்கொள்கிறேன். 2 கொரிந்தியர் 9:7 நானே வாசிக்கிறேன். அவனவன் விசுரமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற தேவன் பிரியமாய் இருக்கிறார். இதுக்கு யாருக்கும் வலியுறுத்தது கிடையாது. பத்தி காணிக்கை உடைய மன விருப்பத்தின்படி, அது தேவனுக்கும் நமக்கும் தெரிந்தபடி நாம் கொடுக்கும் போது தேவன் அங்கீகரிக்கிறார். காணிக்கையாக ஜெபிக்கும்படியாய் தேவன் என்னை அழைத்திருக்கிறார். காணிக்கையாக ஜெபிப்போம். சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய யெகோவா என்னும் தேவாதி தேவனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எனக்கும் எங்களுக்கு நல்ல கையின் பிரயாசத்தை தந்திருக்கிறீர். எங்களுக்கு உடலுக்கு பலனை தந்தீர். எங்களை மட்டுமாய் பாதுகாத்தீர். உமக்கென்று ஒரு பங்கை நாங்கள் கொடுக்கும்படியாய் இந்த காணிக்கை தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதித்தரும்படியா வேண்டுகிறோம். தாவீது சொன்னார், உம்மிடத்தில் நாங்கள் பெற்றோம், உம்மிடத்தில் நாங்கள் கொடுத்தோம். ஆம் பிதாவே, எனக்கு நீங்கள் கொடுத்தீர், உமக்கு நாங்கள் கொடுக்கும்படியாய் இப்படிப்பட்ட காரியங்களை பரலோகத்தின் தேவன் ஒரு நல்ல உடன்படிக்கை எங்களை ஏற்படுத்தினீர். இந்த காணிக்கை தேவன் ஆசீர்வதியும். இதுக்கு சபைக்காகவும் மற்ற பிள்ளைகளுக்காக இது உதவும்படியாய் உதவி செய்யும். இந்த நாமத்தினாலே மனப்பூர்வமாய் கொடுக்கும்படியாய் உதவி செய்து வழிநடத்தும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல தந்தையே. சபையின் ஒழுக்கமும் ஒழுங்கமையும் முடிவு ஜெபத்தை ஜெபிக்கும்படியாய் ஊழியர் சகோதரனை ஜோசப்பை நான் அன்புடனே அழைக்கிறேன். தேவனுடைய அன்பான பிள்ளைகள் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு அநேக சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க, புதுசா சபைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து மூலியமாக சபையின் சார்பாக
வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம ஆராதனை காலை 9 மணிக்கு தொடங்கி, ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி தொடங்கி 10:30 வரை நடைபெறும். அனைவரும் பரிபூர்ணமாக சபையாக சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படி சபையின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்லும் அனைவரும் எழுந்து நின்று தலைகளை தாழ்த்தி ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். ஜெபத்திலே வழிநடத்தும்படி நாம் குமார் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமாக. மகா பரிசுத்தத்தில் வாசமாயிருக்கும் பரலோகத்து தூய பிதாவே, துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, மகிமையும் வல்லமையும் நீதியும் நிறைந்தவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ இம்மட்டமாக உம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். உன் தாய் கர்ப்பத்தில் நீ நிர்வாணியாய் வந்த ஆவணத்துக்கு நிர்வாணியா செல்வை என்பதை வார்த்தைகளை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். நாங்கள் உணர்வில்லாமல் உலகத்தை நோக்கி, உலகத்தில் உள்ளவைகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பொல்லாத யோசனைகளும் பொல்லாத இருதயத்தின் சிந்தைகளும் எங்களை விட்டு அகடபடி செய்து உங்களுடைய சத்திய வசனத்துக்கு எங்கள் செவிகளை சாய்த்து எங்கள் இருதய எனும் பழகையில் உடைய வார்த்தைகளை எழுதி வைத்துக் கொண்டு நாங்கள் ஜீவனம் பண்ணும் காலமெல்லாம் உடைய வார்த்தையின்படி ஜீவனம் பண்ணி அநேக மக்களுக்கு சாட்சியாக வாழ்ந்து அநேக மக்களை ஆவிக்குள்ளாக கொண்டு வந்து ஆவிக்குரிய காரியங்கள் இன்னதென்று நாங்களும் வளர்ந்து உங்களுடைய நாம மகிமைப்பட நாங்கள் ஜீவிக்க எங்களை பலப்படுத்த ஆண்டவரே. எங்கள் பொல்லாத சிந்தைகளிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று எங்களை உம்மை நோக்கி கெஞ்சி மண்டாடுகிறோம். இதோ எங்களுக்குள்ள வைராக்கியங்களும் போராமைகளும் அனைத்தும் எங்களை விட்டு நீங்கபடி செய்து நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நடக்கிற பாக்கியத்தையும் எண்ணத்தையும் எங்களுக்கு தந்தர வேண்டும் சமத்தை நோக்கி கஞ்சி. இதோ வந்திருக்கிற நாங்கள் எல்லோரும் வெறுமையாக வந்தோம், வெறுமையாய் செல்லாதபடி நம்முடைய சத்திய வசனத்தை சுமந்து செல்கிற வாக்கியத்தை கொடுத்தேன். அப்பா, இந்த சத்திய வசனமானது எங்களை தேற்றுகிறது, எங்களை பலப்படுகிறது, எங்களை உயிர்ப்பிக்கிறது என்று நம்பி விசுவாசித்து ஆபிரகாமை போல நாங்களும் விசுவாசத்தில் வல்லவனாக எங்களையும் பலப்படுத்துறாச்சா. விசேஷமாக இதோ வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பேராக சந்தித்து எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து உம்முடைய அன்பை நாங்கள் எல்லோரும் பொதுவாக பகிர்ந்து கொண்டு உம்மை மகிம்படுத்தும்படி எங்களை பலப்படுத்துறாச்சா. விசேஷமாக வந்திருக்கிற சிறு பிள்ளைகள் உடைய கருத்தில் கொடுக்கும். இந்த சிறு வயது முதல் உடைய வார்த்தையை கேட்கும்படி உம்மை மகிமைப்படுத்தும்படி நீர் பாக்கியம் அளித்தீர். இன்னுமாக கூட அவர்கள் வாலிப பிராசில் உம்மை மகிமைப்படுத்தும்படி உம்முடைய கண்ணில் கிருபை பாராட்டுறாச்சா. வாலிப பிராச பிள்ளைகளும் உம்முடைய கருத்தில் ஒப்புவிக்கிறோம். வாலிப பிராச பிள்ளைகள் முன்பதாக வந்து உம்மை மகிமைப்படுத்துற பாக்கியத்தில் அவர்கள் வரபடி உம்முடைய கண்ணில் கிருபை பாராட்டு தேவனே. விசேஷமாக இதோ இந்த கிறிஸ்துவ சபை வளரும்படி உம்முடைய கண்ணில் கிருபை பாராட்டுறாச்சா. இந்த கிறிஸ்துவ சபை வளர்ந்து பெருகும்படி நீர் உம்முடைய சபையானது வளர்க்க கிருபை செய்கிறேன் என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இதோ இன்னமாக கூட இந்த விவேக் நகர் பகுதியிலே ஒரு சபையாய் நிறுத்தி நிற்க உம்முடைய கண்ணில் கிருபை பாராட்டு தேவனே. விசேஷமாக உலகத்துக்காக, உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களுக்காக நீர் உண்டாக்குன எல்லோருக்கும் தேவையான உடுத்த உடையும் உணவும் தந்தல்ல வேண்டும் சமத்தை நோக்கி கெஞ்சி மண்டாடுகிறோம். திக்கற்றுகளும் அனாதிகளும் விதவிகளும் குருடர்களும் சௌடர்களும் சப்பானிகளும் பிணியாலையும் எல்லோரையும் உடைய பாதப்படையில் ஒப்புவிக்கிறோம் ராஜா. எல்லோருடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்தி கெஞ்சுகிறோம். நாங்கள் கேட்பதற்கு முன்பதாக நீர் உண்டாக்குனவர் எல்லா காரியங்களையும் நேர்த்தியா செய்கிறீர். கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். எங்கள் வேண்டுதல் விண்ணப்பம் உடைய பாதப்படையில் இருக்க தேவனே, நீர் ஒருவரை மகிமைப்படுவீராக. கேட்ட விண்ணப்பங்களும் எங்களையும் உள்ளடக்கி இருக்கிறோம். விசேஷமாக எங்கெல்லாம் யுத்தம் நடக்கிறதோ அங்கெல்லாம் உங்களுடைய கண்ணில் கிருபை பாராட்டி சமாதான தேவன் சமாதானம் செய்வீர்கள் என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். சமாதானத்தை காணும்படி செய்வீர் என்று உங்களுடைய சமூகத்தில் கெஞ்சி மண்டாடுகிறோம். இந்த செபத்தையும் இந்த விண்ணப்பத்தையும் உங்களுடைய ஒரே பேரான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.